இன்றைக்கு 4/4/2026 இந்திய நாடில உலகத்துல பேசப்படுகின்ற மிக முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை இந்த காணொலியில நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் யுத்தம் தொடர்பான மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த காணொலியில நான் அப்டேட் பண்ண இருக்கிறேன். முக்கியமாக நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய வான்படை ஈரானுடைய தெஹ்ரான்ல இருக்கிற மிக முக்கியமான இடங்கள்ல குண்டு தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டது. ஆனால் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்ட விமானங்களில் 2 வீடு திரும்பவில்லை. அந்த விமானங்களுடைய விமானிகளை இன்று வரைக்கும் அமெரிக்கா ஈரானில் தேடிக்கொண்டிருக்குது என்ற முக்கியமான விஷயங்களும் இந்த காணொலியில உங்களுக்காக தர இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஈரான் மீதான தாக்குதல்களை 48 மணி நேரத்திற்கு ஒத்தி வைத்திருக்கின்றது. இது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இன்றைக்கு பேசப்படுகின்றது. ஏன் இந்த 48 மணி நேர யுத்த நிறுத்தம் அல்லது இந்த தாக்குதல்கள் ஏன் 48 மணி நேரமாக இஸ்ரேலினால் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலின் மீது ஈரான் மிகப்பெரிய ஏவுகணை அலை தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. இந்த ஏவுகணை தாக்குதல்கள் மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தி இருந்தது. இந்த மிகப்பெரிய தாக்குதல்களுக்கு பின்னர் 48 மணி நேரத்துக்கு இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தாது என்ற மாதிரியான ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த செய்திகள் உட்பட இவை தொடர்பான மேலும் பல செய்திகளை நான் உங்களுக்காக இந்த காணொலியில தர இருக்கிறேன். ஆகவே காணொலியை ஸ்கிப் பண்ணால் தொடர்ந்து பாருங்க. வணக்கம், இது உலக விவரம். உலகத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. நான் பதிவிடக்கூடிய எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியாக வந்து சேரும். உலகத்திலே நடக்கிற மிக முக்கியமான விஷயங்கள், தாக்குதல்கள், சண்டைகள், அது மட்டும் இல்லாமல் பொருளாதார பிரச்சனைகள், எண்ணெய் ஏற்றுமதி, இவை தொடர்பான பல விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிச்சயமாக உடனுக்குடனான அப்டேட்ஸ் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும். சரி, வாங்க காணொலிக்குள்ள நாங்கள் போகலாம். ஈரான் தாக்குதலை பொறுத்தளவில் நேற்றைய தினத்தை பார்த்தீங்கன்னா மிக இம்பார்ட்டன்டான ஒரு நாளாக இருக்கும். குறிப்பாக அமெரிக்காவினுடைய விமானப்படைக்கு இது ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் என்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 2 விமானங்கள், அதிநவீன 2 விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. அதுவும் ஈரானினுடைய பகுதிக்குள்ள வச்சு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இன்றும் பேசப்படுகின்றது. சாதாரணமாக நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா தெஹ்ரான்ல இருக்கிற பல இடங்கள் மீது தொடர்ச்சியான விமானப்படை தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்கள் ஈரானினுடைய பல உட்கட்டுமானங்கள் மீது நிகழ்த்தப்பட்டது. குறிப்பாக எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள், அது மட்டும் இல்லாமல் ஏவுகணை தளங்கள், மேலும் பல இடங்கள்ல இந்த தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருந்தது. ஈரானினுடைய பஸ்ஸர் பகுதியிலிருந்து ஏவுகணை தளம் மீது நேற்று 2 முறை தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுடைய மிக உயரமான, அதாவது 136 மீட்டர் உயரமான ஒரு பாலத்தின் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருந்தது. இந்த பாலம் பார்த்தீங்கன்னா 2 மலைகளுக்கு இடையில அமைக்கப்பட்டிருந்த கிட்டத்தட்ட $400 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிலே நிர்மாணிக்கப்பட்ட ஒரு பாலம். அண்மையில் இது நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாலத்தின் மீது அமெரிக்காவினுடைய விமானப்படைகள் குண்டுகளை வீசி தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. இந்த குண்டு தாக்குதல்களை மேற்கொள்கின்ற போது அந்த பாலம் மக்களினால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது என்று சொல்லப்படுகின்றது. இந்த தாக்குதல்களின் போது 8 பேர் உயிரிழந்ததோடு மேலும் 90க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவித்தன. இந்த பாலம் தகர்க்கப்பட்ட பின்னர் இந்த பாலத்தினுடைய தகர்ப்பு காட்சிகளை தன்னுடைய சோசியல் மீடியாவிலே பதிவிட்ட அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கருத்தை அதில் தெரிவித்திருந்தார். அந்த கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரானினுடைய மிக உயரமான பாலம் இனி எப்போதும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு தகர்க்கப்பட்டிருக்கு, அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸை அதுல போட்டிருந்தார். சோ அதுக்கு பிறகு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு ஈரானினுடைய இராணுவம், குறிப்பாக IRGC ஒரு தகவலை வெளியிட்டது. அமெரிக்காவினுடைய F-35 ரக விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டது.
இந்த செய்தியை கேட்டுட்டு அமெரிக்கா இது தொடர்பாக எந்த கருத்துக்களையும் வெளியிடையில. ஆனா உலகத்தினுடைய சர்வதேச செய்தி நிறுவனங்களின் ஊடாக இந்த தகவல்கள் தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் பேசப்பட்டு கொண்டு வந்தன. எனினும் அந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாமல் இருந்தது. பின்னர் மாலை நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வீழ்த்தப்பட்ட விமானங்களில் ஒன்றினுடைய பாகங்கள் மீட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. இதன் பின்னர் அமெரிக்கா விழித்துக் கொண்டது. அமெரிக்கா ஒரு விமானம் தாக்குதல்களின் போது வீழ்ந்திருக்கலாம் என நம்பப்படுவதாக ஒரு செய்தியை கசிய விட்டது. அதன் பின் இந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டது. அப்ப நேற்றைய தினம் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்கள் எவை என்று சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவது இந்த விமானம் வீழ்த்தப்பட்டதில் ஒரு சர்ச்சை இருந்தது. விமானம் வீழ்த்தப்பட்ட வகைகள்ல ஒரு சர்ச்சை இருந்தது. என்னன்னு சொன்னா, IRGC முதல் வெளியிட்ட தகவல்ல F-35 ரக விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக குறிப்பிட்டிருந்தது. பின்னர் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த விமானத்தினுடைய பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் தெரியும் இது ஒரு F-35 ரக விமானம் அல்ல. இந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானம் பாத்தீங்கன்னு சொன்னா F-15E ஸ்ட்ரைகிள் ஈகர் என்று சொல்லப்படுற விமானம் தான் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இதுவும் அதிநவீனமான ஒரு போர் விமானம். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு போர் விமானங்கள்ல ஒன்றுதான் இந்த போர் விமானம். இந்த விமானம் தான் நேற்று இந்த பாலங்கள் மீது ஈரானினுடைய உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதலை நிகழ்த்திவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு திரும்பாமல் போன ஒரு விமானம். இதுதான் ஈரானினால் குறிப்பாக ஈரானுடைய கோஹிலுயே போயர் அகமது என்ற மாவட்டங்கள்ல சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த பகுதி பாத்தீங்கன்னா மலைகள் நிறைந்த பகுதி. இந்த மலைகள் நிறைந்த பகுதியில வச்சுதான் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குது. இந்த தாக்குதலின் போது அந்த விமானத்துல 2 பைலட்ஸ், அதாவது விமானிகள் இருந்திருக்கின்றார்கள். இந்த 2 பைலட்ஸும் அதில இருந்து தப்பிப்பதற்காக குதித்திருக்கின்றார்கள். குதித்த 2 விமானிகள்ல ஒரு விமானிய அமெரிக்காவினுடைய சிறப்பு படைகள் ஏதோ ஒரு வழியில அவர்களை காப்பாற்றி கொண்டு போயிட்டது. ஆனால் இன்னும் ஒரு விமானி மிஸ்ஸிங். அவரை இன்று வரைக்கும் அமெரிக்காவினுடைய விமானப்படைகளும் அமெரிக்காவினுடைய இராணுவமும் தேடிக்கொண்டிருக்கு. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த தவறிய, அதாவது இந்த காணாமல் போயிருக்கிற விமானிய இப்ப ஈரானினுடைய இராணுவமும் தேடிக்கொண்டிருக்கு. அதே நேரம் அமெரிக்காவினுடைய இராணுவமும் தேடிக்கொண்டிருக்கு. ஈரானினுடைய கைகள்ல அந்த பைலட் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா யோசிக்குது. அமெரிக்காவினுடைய ஒரு போர் வீரன் ஈரானினுடைய கைகள்ல கிடைச்சா இப்ப ஈரானுக்கு ஒரு மொரால் கிடைச்சிடும், ஒரு நம்பிக்கை கிடைச்சிடும் என்ற மாதிரி அமெரிக்கா யோசிக்குது. அதே நேரம் நேற்றைய தினம் ஈரானினுடைய ஒரு தொலைக்காட்சியில செய்தி நிறுவனத்தில் வெளியிடப்பட்டிருந்த தகவல்களின்படி இந்த பைலட்டை கைது செய்து தருகின்றவர்களுக்கு, இந்த பைலட்டை பிடிச்சு தாராக்களுக்கு $50,000 பரிசாக தரப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. ஆகவே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே இந்த பைலட்டை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இது நேற்றைய தினம் சுட்டு வீழ்த்தப்பட்ட A-15E ரக விமானத்தை சேர்ந்த பைலட்டை தான் இப்ப தேடிக்கொண்டிருக்கிறார். அதே நேரம் இந்த பைலட்டை தேடுற விஷயங்கள்ல 2 அமெரிக்காவினுடைய உலங்கு வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டது, ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டது. ஆனாலும் இந்த ஹெலிகாப்டர்கள் மீதும் தாக்குதல்கள் ஈரானினுடைய படையினரால மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் பின்பு இந்த விமானங்களும் கூட பாதுகாப்பாக, அதாவது இந்த ஹெலிகாப்டர்கள் கூட பாதுகாப்பாக தங்களுடைய தளங்களுக்கு திரும்பி இருந்தன. ஆகவே தற்பொழுது இந்த தேடுதல் பணிகள் சிக்கலில் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இந்த மலைப்பாங்கான பகுதிகளுக்குள்ள நிறைய பனி இருக்கிறதால நீண்ட தூரங்களை பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைலட் விமானத்திலிருந்து குதிக்கும் போது பாராசூட்ல குதிச்சிருப்பார். அப்படி குதிச்சவருக்கு காயங்கள் ஏதாவது ஏற்பட்டதா, அல்லது அவர் எந்த இடத்துல மறைஞ்சிருக்கிறார், அவருக்கு உணவு இருக்குதா, என்ன மாதிரி பாதுகாப்பா இருக்கிறார் என்ற ஒரு விஷயங்களும் இப்ப தெரியாத ஒரு நிலையில தான் 2 பக்கமும் இருக்குது. ஈரானினுடைய இராணுவமும் அதே நிலையில இருக்கு, அதே நேரம் அமெரிக்காவினுடைய இராணுவமும் அதே நிலையில இருக்கு. அவரை தொடர்ச்சியாக தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் அவரை காண இல்லை. அதே நேரம் நேற்றைய தினமே இன்னும் ஒரு விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த விமானம் பாத்தீங்கன்னு சொன்னா A-10 வாட்சாக் என்று சொல்லப்படுற வகையான ஒரு விமானம் தான் நேற்று சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த விமானம் பாத்தீங்கன்னா ஒரு நவீனமயமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஜெட் விமானம் தான், ஃபைட்டர் ஜெட் விமானம். இந்த விமானம் நேற்று ஈரானிய படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த விமானம் பாத்தீங்கன்னா ஹோமோஸுக்கு, அதாவது ஹோமோஸ் நீரிணைக்கு அண்மையாகத்தான் இது சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த விமானி இருக்கிற இந்த விமானத்தை கிட்டத்தட்ட குவைத்தினுடைய எல்லை பகுதியில கொண்டு போய் அதில இருந்து குதிச்சு அவர் பாதுகாப்பாக உயிர் தப்பிட்டார். அவர் இப்பொழுது மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில
ஒரே ஒரு பாலத்தை தகர்ப்பதற்காக அமெரிக்கா அதிநவீனமான 2 விமானங்களை கொடுத்திருப்பது மிகப்பெரிய விஷயமாக இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்குது. ஏனென்றால் அமெரிக்கா சொல்லிக் கொண்டு வந்தது, எப்பவுமே அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் சொல்ற ஒரு விஷயம், இந்த தாக்குதல்களுக்கு பிறகு, அதாவது எபிக் ஃபியூரி ஆபரேஷன் தொடங்கியதன் பிற்பாடு தொடர்ச்சியாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்கள் 3000 இலக்குகளை தாக்கிட்டோம், 5000 இலக்குகளை ஈரானில் தாக்கி அழிச்சிட்டோம், இன்னும் சிறிய எண்ணிக்கையிலான இலக்குகளான் இருக்கு, அவையும் விரைவில் தாக்கி அழிக்கப்படும், இந்த பிரச்சனையை நாங்கள் விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற மாதிரி தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வந்த நிலையில அண்மையில ஒரு விஷயம் சொல்லி இருந்தார், ஈரானினுடைய விமானங்கள் அநேகமாக சுட்டு வீழ்த்தப்பட்டுடுது அல்லது தகர்த்து அளிக்கப்பட்டுடுது. இப்ப ஈரான்ல மிக சிறிய அளவிலான 1-2 விமானங்கள்லாம் இருக்குது. அதே நேரம் ஈரானினுடைய வான் பரப்பு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. நாங்கள் நினைச்சா எந்த இடத்திலையும் போய் குண்டுகளை வீசக்கூடிய ஒரு நிலைமை தான் தற்பொழுது ஈரான்ல இருக்கு. ஆகவே நாங்கள் மிக விரைவில் ஈரானுடைய ஈரானை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவோம் என்ற கணக்கில் தான் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சம்பவத்தை ஈரான் செய்திருக்கிறது. ஈரான் இத மிக பெருசா கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். சாதாரணமாக ஒரு பாலத்தை தகர்த்திட்டு, அது மிக ஒரு செலவில் கட்டப்பட்ட பாலம் என்றாலும் அந்த பாலத்தை தகர்த்திட்டு ஒரு பெரிய ஒரு நியூஸாக அதை எடுத்துக்கொண்ட அமெரிக்காவுக்கு இன்றைக்கு 2 அதிநவீன ஃபைட்டர் ஜெட்ஸை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அமெரிக்கா பொறுத்தளவில் ஈரானை மிக குறைவான அளவில் ஒரு குறைவான லெவல்ல கணித்திருந்தார்கள். ஆனால் நேற்றைய தினம் அவர்கள் விழி பிதுங்கி இருக்கிறார்கள் என்றதுதான் உண்மையான விஷயம். 2 விமானங்கள் என்றது மிகப்பெரிய விஷயம். இனி இந்த வான்பரப்பை ஒரு பாதுகாப்பான வான்பரப்பாக அமெரிக்கா எண்ண முடியுமா என்றது மிகப்பெரிய கேள்வியாக இப்ப இருக்குது. இந்த பாலத்தை தகர்த்ததன் பிறகு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அந்த ஒளிப்படங்களை தன்னுடைய சோசியல் மீடியா, அதாவது ட்ரூத் சோசியல் மீடியாவில் பதிவேற்ற அதே நேரம் ஈரானினுடைய வெளி விவகார அமைச்சர் ஒரு கருத்தை சொல்றார், மக்கள் பாவனைக்காக இருக்கின்ற உட்கட்டுமானங்களை தகர்த்துவிட்டு ஈரானை சரணடைவார்கள் என்று யாரும் நினைக்க கூடாது என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்குது, ஈரான் மீது 48 மணி நேரத்துக்கு தாக்குதல்களை நிகழ்த்த போவதில்லை என்று சொல்லியிருக்கு. இவ்வளவு காலம் 35 நாட்களாக தொடர்ச்சியாக இந்த தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கு. ஏராளமான உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஏராளமான சொத்து இழப்புகள் 2 பகுதியிலும் ஏற்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில பொருளாதார பிரச்சனை என்றது எல்லா நாடுகளிலுமே இப்ப தோன்றி இருக்குது. இந்த ஆயில் கிரைசிஸ், அதாவது எண்ணெய் பிரச்சனை என்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இப்ப தோன்றி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் இஸ்ரேல் தானாகவே 48 மணி நேரங்களுக்கு தாக்குதல்களை நிகழ்த்தப் போவதில்லை என்று சொல்லியிருப்பது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது. இதற்கான காரணமாக இஸ்ரேல் சொல்லியிருப்பது, அமெரிக்காவினுடைய ஒரு பைலட் ஈரானினுடைய பகுதியில விழுந்திருக்கிறார். அவரை தேடுகின்ற பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. ஆகவே அவரை தேடும் வரைக்கும், அவரை கண்டுபிடிக்கும் வரைக்கும் 48 மணி நேரத்துக்கு இந்த தாக்குதல்களை ஒத்திவைப்பதாக சொல்லி இருக்கின்றது. இதில் எவ்வளவு தூரம் நம்பிக்கை என்பது தெரியவில்லை. ஏனெனில் இவ்வாறு சொல்லிவிட்டு தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது நாங்கள் அறிகின்ற ஒரு விஷயம். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி 48 மணி நேரம், அதுக்கு பிறகு 5 நாட்கள், அதுக்கு பிறகு 10 நாட்கள் என்று பல நாட்களை ஒத்தி வைத்து சொல்லியிருந்தார். தாக்குதல்களை ஈரான் மீது நடத்துவதாக இல்லை என்று சொல்லியிருந்தார். எனினும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் பல இடங்களில் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருந்தது. அதுபோலத்தான் இஸ்ரேலினுடைய இந்த தகவலும் இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். சரி, அதே நேரம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல பல இடங்கள்ல தாக்குதல்கள் நடத்தப்பட்டு, தெற்கு இஸ்ரேல்ல ஒரு தொழிற்பேட்டை மீது தாக்குதல் நேற்று ஈரானினால் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்ல மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வளைகுடா நாடுகளில் இருக்கிற பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும், இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னென்றா, நேற்றைய தினம் இந்த பாலத்தை தகர்த்ததன் பிறகு அமெரிக்கா ஈரானினுடைய உயரமான பாலத்தை தகர்த்ததன் பிற்பாடு ஈரானினுடைய இராணுவம் ஒரு வரைபடத்தை வெளியிட்டிருந்தது, வரைபட காணொலியை வெளியிட்டிருந்தது. இந்த காணொலியில பாத்தீங்கன்னு சொன்னா வளைகுடா நாடுகளில் இருக்கிற மிக உயரமான பாலங்கள் அதில் வெளியிடப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் இந்த வரைபடம் மாத்திரமல்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னா வளைகுடா நாடுகளில் இருக்கிற முக்கியமான நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் தொழிற்சாலைகள், அது மட்டும் இல்லாமல் பல இடங்களை காட்டியிருந்தது. ஆகவே இந்த பாலத்தை தகர்த்ததான பதில் தாக்குதல்களை ஈரான் மிக விரைவில் நிகழ்த்த போகின்றதா,
இதேபோல் அமெரிக்கா பாலத்தின் மீது தாக்குதலை நிகழ்த்தியதை போன்று ஈரானும் வளைகுடா நாடுகளில், அதாவது அமெரிக்காவுக்கு சார்பான நாடுகளில் இருக்கின்ற பாலங்கள், தொழிற்சாலைகள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நிகழ்த்தப் போகின்றதா என்ற கேள்வி இப்போது எல்லாரிடத்திலும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இவை மிக முக்கியமான விஷயங்களாக இன்றைக்கு பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா யுத்தத்தினுடைய தகவல்கள். தொடர்ந்து இந்த யுத்தம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது. ஆனால் இஸ்ரேல் இன்றைக்கு 48 மணி நேரத்துக்கு தாக்குதல்கள் நிகழ்த்தப்படாது என்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஆனால் அமெரிக்கா இந்த தகவல்கள் எதையும் சொல்லல. அமெரிக்கா தன்னுடைய பைலட்டை தேடி தொடர்ந்து ஈரானுக்குள்ள ஹெலிகாப்டர்களை விட்டு தேடிக்கொண்டிருக்குது. அதே மாதிரி ஈரானினுடைய ராணுவமும் அந்த பைலட்டை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த பைலட்டை காட்டி தருகின்றவர்களுக்கு பரிசும் ஈரானால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான விஷயம். இவை இன்றைய உலக விவரங்கள். இதே மாதிரியான முக்கியமான உலக விவரங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா எங்களுடைய உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. உலகத்தில் நடக்கக்கூடிய மிகவும் பேசுபொருளாக மாறி இருக்கின்ற பல விஷயங்களை உங்களுக்கு உடனுக்குடன் தர நாங்கள் காத்திருக்கிறோம். இது இன்றைய உலக விவரம். எங்களுடைய இந்த காணொலிகளை புதுசா பார்க்கின்றவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க. அப்பதான் நான் புதிதாக பதிவிடக்கூடிய எல்லா காணொலிகளும் உங்களை வந்து சேரும். நீங்களும் உலக நிகழ்ச்சிகளை உடனடியாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு ஒரு ஆதரவு தந்ததாக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய காணொலியில உங்கள் எல்லாரையும் மிக விரைவில் சந்திக்கிறேன். வணக்கம்.